எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.in/t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் ரிமைண்டர் ஆஃப் அரே மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது, பெரிய பெரிய நம்பராக இருக்குது. இந்த ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை 11ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் மட்டும் எனக்கு கொடுக்கணும். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது பெரிய நம்பராக வரும். அப்போ ஓவர்ஃப்ளோ எரர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போது இதில் வந்து கம்மியான ஐட்டம் வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா கூட நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற இதில் ஒரு ஆயிரக்கணக்கான நம்பர் இருக்குது, ஒரு மிஷினரியினுடைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அது போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்காக அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்படி நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது? இந்த மாதிரியான டைமில் தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படித்ததை கொஞ்சம் நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ மேத்தமெட்டிக்ஸில் இது என்ன சொல்லுது அப்படின்னா, 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x இன்ட்டு y mod n அப்படின்னா அதை இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம். என்னென்னா x mod n, இந்த எக்ஸை முதல்ல ரிமைண்டர் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இந்த ஒய்யை ரிமைண்டர் கண்டுபிடிங்க. இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, ஆக்சுவலாக அது ஒய் வந்து இங்கே ரிமைண்டர் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இதனுடைய ரிமைண்டரும் வருது இல்லையா, அதுவே சின்ன நம்பர் ஆகிடும். அதை மல்டிப்ளை பண்ணி அதை என்னால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சிக்கினாலும் இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கினாலும் ஒன்று தான் ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல இது கரெக்டாக வருதான்றதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 நம்பர் வச்சுக்கிறேன். a is equal to 11, b is equal to 45. இப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போது a multiplied by b percentage n, அப்போ 0 வருது. இப்போ நான் b வந்து 44ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து 4 அப்படின்னு வருது. இப்போது a ரிமைண்டர் n multiplied by b ரிமைண்டர் n, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய ரிமைண்டர், ஸோ அதுவும் இதுவும் ஒரே ரிசல்ட் வருது. அப்போ இதில் என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கங்கே ரிமைண்டர் வரும்போது கண்டிப்பாக ரிமைண்டர் என்ன ஆகும், 5க்குள்ளார தான் வரும். அப்போ 5க்குள்ளார ஒரு நம்பர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை டிவைட் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ எரர் வராது. அதே சமயத்தில் இன்டர்னலாக கேல்குலேஷனுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறது அவாய்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த ப்ரோக்ராம் இப்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து போட்டு பார்க்கலாம். அரே மல்டிப்ளை ரிமைண்டர். ஸோ def find remainder of array. ஓகே, இப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்து நம்ம வந்து
first equals a of 0 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா for I is equal to I in range 1வது பொசிஷன்லேருந்து len of a வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, என்ன பண்ணுறேன் அப்படின்னா result equals first star, ஸோ எதால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும், அது n சாரி ஸ்டாரில் பர்சன்ட். அதுக்கப்புறம் multiplied by a of I. இதனுடைய ரிமைண்டர். ஓகே, இதை நான் எங்கன்னு வச்சுக்கிறேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுக்கிறேன். அப்போது நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இந்த நம்பரை வந்து இதில் வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்து ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன், இதுதான் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இதை ஈவன் நம்ம வந்து ரிமைண்டர் கூட எடுத்துடலாம் இங்கேயே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் அதனுடைய ரிமைண்டர், தென் செகண்ட் நம்பர் அதனுடைய ரிமைண்டர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எண்ணால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கிறோம், அதை மறுபடியும் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்மளுடைய ரிசல்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரிட்டர்ன் ஃபஸ்ட்டு. ஓகே, இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு அரே வச்சுக்கலாம். 1 2 3 4 5 சம் ரேண்டம் நம்பர் நான் டைப் அடிக்கிறேன். ஓகே, print remainder comma find remainder a, 3. 3ஆல் டிவைட் பண்ணால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிமைண்டர் 0 வருது. சரி, இதுவே வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது, ரிமைண்டர் 0 வருது. ஏன்னா இங்கே 5ன்னு வந்துருச்சு. 5ன்னு வந்துருச்சுனாவே கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் 0 வரும். ஓகே, 12ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, 0ன்னு வருது. சரி, இது கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 111. ஓகே, 111ஆல் டிவைட் பண்ணும்போது 3ன்னு வருது. ஓகே, சரி, இது கரெக்டான ரிசல்ட் வந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது? அப்போ நம்ம இங்கே வரலாம். இதை அப்படியே காப்பி எடுக்கிறேன். சம் c ஈக்குவல்ஸ் சியில் இந்த நம்பர் இருக்குது. இப்போ c டிவைடட் பை 111. அப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 111ஆல் டிவைட் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன வருது, 3ன்னு வருது. அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமும் 111ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்ன பண்ணுது, நமக்கு கரெக்டான ரிமைண்டர் கொடுக்குது. ஸோ அப்போது எப்படி வந்து நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வெரிஃபை பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், அதுக்கப்புறம் எப்படி டெஸ்ட் பண்ணோம், அதனுடைய ரிசல்ட் எப்படி வெரிஃபை பண்ணோம், இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எழுதின ப்ரோக்ராம் நம்ம ஒரு எண்ட் யூசருக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் நம்மளே என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வேல்யூலாம் போட்டு நம்மளே இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ரிசல்ட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். சரி, இன்றைக்கி எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 128 ஃபேக்டோரியல்? 128 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். வாட் டு யூ அப்சர்வ் த டிஃப்ரென்ஸ் இன் ரிசல்ட்ஸ் பிட்வீன் பைத்தான் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் யூ நோ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரியுதுன்னா சி ப்ரோக்ராமிங்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 128 ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க, பைத்தான்லேயும் 128 ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். ஏன் பைத்தான் வந்து இப்போ அதிகமாக உபயோகத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒருவேளை இன்டர்வியூலேயே கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன்,
உனக்கு தெரிஞ்ச பைத்தானுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் சொல்ல முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.